ஜின்கள் 5 வகை. எத்தனை வகை? 5 வகை. ஏனென்றா ஜின்னை பத்தி இது கூட தேடப்படாது எங்கேயும் போய். ஜின் 5 வகை. முதலாவது ஜின். ஜின் என்ற ஒரு தனி படைப்பு இருக்குது. அது கண்ணுக்கு விளங்காது. கண்ணுக்கு என்ன செய்யாது? விளங்காது. இரண்டாவது வகை ஜின்னுடைய ஆமிர் அல்லது உம்மார். ஜின்னுடைய இரண்டாவது வகை. அப்படின்னா இந்த ஜின்கள் தான் பாலடைந்த வீடுகள்ல தங்கியிருக்கு. பாலடைந்த வீடுகள், மலையடிவாரங்கள் சொல்லுவாங்க. இந்த பள்ளியில ஜின் இருக்குது, அந்த மதரசால ஜின் இருக்குது என்றா அந்த ஜின்னுடைய பேர் என்ன? ஆமிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல மதீனா முனவ்வராவிலிருந்து ஒரு சஹாபி கந்தக் யுத்தத்துக்காக போறார். புதுசா கல்யாணம் முடிச்ச சஹாபி. கந்தக் யுத்தத்துல இருந்த பொழுது மனைவியுடைய ஞாபகம் வந்துட்டு நபியிடத்துல அனுமதி கேட்டு வீட்டுக்கு வாரார். வீட்டை வந்தா புது பொன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறார். இவருக்கு வந்த ஆத்திரத்துல எடுத்தாரு அம்ப அவளை குத்துறது. உடனே அவள் சொன்னால், வீட்டுள்ளுக்கு போய் பாருங்க. வீட்டுல போனா அவர பெட்ல பெரிய ஒரு பாம்பு சுத்தி. என்ன செஞ்சாரு? வந்த ஆத்திரத்துல அந்த ஈட்டியால பாம்பை குத்தினார். அந்த பாம்பும் பாஞ்சி இவரை கடிச்சு பாம்பும் மரணிச்சிட்டு இவரும் மௌத்தாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இமாம் மாலிக் முவத்தா மாலிக்ல இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. நபி அவங்க சொன்னாங்க, இது ஒரு ஜின், இது ஒரு ஆமிர். ஒரு 3 தடவை அவகாசம் கொடுத்திருந்தா அது போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் நபி அவங்க சொன்னாங்க, பாம்புகளை கண்டா அது ஆமிர் ஜின்களுடைய வடிவத்தில் வரும் பாம்புகள், நட்டுவக்காளி, இவைகளை போன்று சொல்லுங்க. அது போனா விடுங்க, இல்லாட்டி அடி. இது ஆமிர். மூன்றாவது வகையான ஜின் தான் அர்வாஹ். என்ன ஜின்? சின்ன பிள்ளைகளை பிடிக்கிற ஜின். அதத்தான் நாங்க சூரத்துல் ஃபலக்ல படிச்சோம். வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில். இப்ப பழைய கிழவிமார், நம்மட கிழவன்மார் ராவையில பச்சி பறக்கும் பொழுது போப்படாதுன்னு ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படித்தானே? என்ன சொல்லுவாங்க? பச்சி பறக்கும் பொழுது வெளியே போகாதீங்க. என்ன பச்சி என்றா அந்த அர்வாஹ் என்ற ஜின்கள் தான். பிள்ளைகளை மக்ரிபுடைய நேரம் வெளியே அனுப்பக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளணும். மக்ரிப் ஆனதுக்கு பிறகு, கொஞ்சம் சூரியன் மறைந்ததற்கு பிறகு வெளியே விடலாம். இதுல ஆக முக்கியம் கொமரான பிள்ளைகள். கிட்ட கொமராகிறாங்களே, கொமராகிட்டு கொமராகி இப்பதான் 2 கிழமை 3 கிழமை, இந்த பிள்ளைகளைத்தான் வேகமாக பிடிக்கும். பிடிச்ச என்ன அடையாளம்? அந்த பொம்பளை பிள்ளைகள் டாய்லெட்ல கூடுதலான நேரம் இருக்கு. கூடுதலான நேரம் டாய்லெட்டுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதுண்டா, அந்த பொம்பளை பிள்ளைய இந்த அர்வாஹ் என்ற ஷைத்தான் ஜின் பிடித்திருக்குதுடா. குமரு நேரம். ஏனண்டா பெண்களுடைய அந்த குமரு சுத்தமாகுவது அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு 4 எடுக்கும். பிள்ளை அதை படிச்செடுக்க அசுத்தமான நேரத்துல வெளியே வரும் பொழுது அந்த ஷைத்தான்கள் பிள்ளைகள் என்ன செஞ்சிடும்? தாவிடும், பிடிச்சிடும். அவ்வளவு பிள்ளையோட மைண்ட் அப்படியே மாறும். இது எத்தனாவது வகையான ஜின்? 3வது வகையான ஜின். 4வது வகையான ஜின் தான் ஷைத்தான். ஷைத்தான் அவனுடைய அநியாயம், அட்டூழியம் கூடும் பொழுது ஷைத்தானாக மாறுவான். 5வது வகையானதுதான் இஃப்ரீத். இஃப்ரீத் ஜின்னுடைய பெயர், அல்லது மாரித். இஃப்ரீத் என்ற ஜின்களை தான்
ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஜ்லிஸ்ல வைத்திருந்தார். எங்க வச்சிருந்தாங்க? அல்லாஹ் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தா, இதற்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு தா. அல்லாஹ் ஜின்களுடைய ஆட்சியை கொடுத்தார். وحشر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி மனித படை, ஜின்களின் படை, பறவையின் படை எல்லாமே இருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட. இந்த ஜின்களுடைய படையை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க? கடல்ல அனுப்பி கடல்ல இருந்த முத்துக்களை எல்லாம் எடுத்தார். இந்த ஜின்களுடைய படையை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க. எதை கட்டினாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு முடிவெடுக்கப்படாது. இந்த நீல கலர் டோம், அந்த தங்க கலர், அது வலீத் கட்டியது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளி வாசல் இருக்குது தனி குகைக்குள். கீழே இறங்க 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 மனிதனால கட்டேல அப்படி கல்லுகள். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அப்படியே அசால சாய்ந்து பார்த்துட்டே இருக்கிறார். ஜின்கள் கட்டு, அக்ஸாவை கட்டு. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிர் எடுத்துட்டார். ஆனா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அந்த அசா இருக்குதே, கம்பு, இத கரையான் அரிக்குது. கரையான செய்து அரிச்சு அரிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கீழே சாயும் பொழுதுதான் ஜின்கள் சொன்னதாம், فَلَمَّا خَرَّ تَبَيَّنَتِ الْجِنُّ أَن لَّوْ كَانُوا يَعْلَمُونَ الْغَيْبَ. மறைவான அறிவு மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானது ஜின்களுக்கு தெரியாது.